ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். நாங்கள் செய்து பார்க்கலாம். அதுக்குமே நம்ம பிங்க் தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன் டேஸ்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க போகலாம். ஒரு கப் ராகி மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்க ஒரு கப் ராகி மாவு, பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, துருவின இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நான் 2 வெங்காயம் ஆட் பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். மாவை எடுத்தால் இந்த மாதிரி இப்படி போடுற மாதிரி இருக்கணும். இதுதான் அளவு. இந்த அளவுக்கு நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுக்க எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பக்கோடா ஸ்டேஜுக்கு போடுங்க. திருப்பி போடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி மாவு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். ஹெல்த்தியான ஸ்நாக் ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பரபரன்னு இருக்கு. சேர்த்து அப்படியே ஆனியன் சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களாம் ராகினா ரொம்ப பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், நம்ம நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.